நம்மளுடைய உடல்ல பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் இருக்கோ அதே மாதிரி லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் நிணநீர் ஓட்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இதுல லிம்ப் நிணநீர், லிம்ப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுகள், ஸ்பிளீன் மண்ணீரல், தைமஸ், டான்சில்ஸ் இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல உருவாகக்கூடிய கேன்சரை தான் லிம்போமா அப்படின்னு சொல்றோம். இந்த லிம்போமாவை 2 வகையாக பிரிக்கலாம். ஹாட்கின் லிம்போமா மற்றும் நான் ஹாட்கின் லிம்போமா. இந்த முதல் வகையான ஹாட்கின் லிம்போமா அப்படின்ற புற்றுநோய் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 40 வயது இந்த வயது இருக்கிறவங்களுக்கு இது ஆரம்பிக்கும். சோ ஆரம்பத்துல கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய சர்விக்கல் லிம்ப் நோட் இந்த நிணநீர் முடிச்சுக்கள்ல அவங்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படும். சோ படிப்படியா அது ஸ்லோவா ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட், நம்ம உடல்ல நிறைய லிம்ப் நோட் நிணநீர் முடிச்சுக்கள் ஒவ்வொரு பகுதியில கூட்டம் கூட்டமா இருக்கு. சோ ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்லயும் ஸ்லோவா ஒண்ணு ஒண்ணா வரிசையாக சோ இதற்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இது செர்விக்கல் கழுத்து பகுதியில இருந்து ஆரம்பிக்கும். அதன் பிறகு கை அக்கிள் பகுதிகளில் பரவும். சோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுக்கள்ல கட்டிகள், வீக்கங்கள் ஏற்படும். சோ இந்த மாதிரியான கட்டி வீக்கம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல மட்டும்தான் பெரிதாகும். வலி கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருக்காது. தோல் பகுதியில அரிப்பு ஏற்படும், ஃபீவர், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, உடல் எடை டக்குன்னு குறையிறது, பசியின்மை, இரவுல அதிகமா வேர்க்கிறது, இந்த மாதிரியான ஆரம்ப அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது ஹாட்கின் லிம்போமா இந்த வகையான பிளட் கேன்சராக இருக்கலாம். சோ ஆரம்பத்திலே இதை நாம கண்டுபிடிச்சு இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டா 85ல இருந்து 90% வரை இந்த வகையான கேன்சரை முழுமையாக குணப்படுத்தலாம். காரணங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துல்லியமா சொல்ல முடியாது. ஆனா இதற்கும் பல வகையான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் உடைய தொற்று ஏற்கனவே இதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மீண்டு வந்திருந்தாங்கன்னா, இரண்டாவது நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக ஏற்கனவே இருந்தாலோ, இல்லைன்னா பரம்பரையில இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காவது இந்த வகையான கேன்சர் இருந்தாலோ ஹாட்கின் லிம்போமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை எப்படி லேப்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கழுத்து இல்லைன்னா அக்கிள் பகுதிகள்ல நெறி கட்டின மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? சோ வீக்கம் இருக்கும், ஆனா வலி இருக்காது. சோ அதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம்னா, டாக்டர் அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிம்ப் நோட்ஸ் அதுல இருக்கக்கூடிய செல்களை எடுத்து பயோப்சி செய்து பார்க்கும்போது ஆந்தையுடைய கண்கள் மாதிரியான செல்கள், அதாவது சைஸ்ல பெரியதாக இருக்கக்கூடிய செல்கள் நமக்கு தெரியும். இத ஔல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சயின்டிபிக் பேரு ரீட் ஸ்டெர்ன்பர்க் செல்கள். இந்த வகையான செல்கள் இருந்தா அவங்க ஹாட்கின் லிம்போமா பாசிட்டிவ்.